அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பங்குனி மாதம் முடிவதற்குள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாயும், கன்னி ராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக துலாம் ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்குவதாகுங்க. அவர் தற்போது 6ஆம் இடமான லட்சுமிகரமான இடத்தில் இருப்பது மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளையும் ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வருங்க. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் விதத்தில் ராகு ஒருவர் மட்டும்தாங்க தற்போது சஞ்சரிக்கிறார். குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த அமைப்பு மிக சிறப்பு செயல்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம அவரோடு ராசிநாதனும் இணைந்திருப்பதால வெளிநாட்டில் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது. குறிப்பாக இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சூரியன் வருகிறார். 6ஆம் இடம் சூரியனுக்கு நல்ல இடம் என்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்குங்க. அரசாங்க காரியங்கள் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. இதிலும் ஒரு மனதைரியம் பிறக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அதே போல குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்ல அது விவகாரமாக மாறிவிடுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கோபத்தை தவிர்த்துக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. கணவன் மனைவி உறவுகள் மேம்பட வாக்குவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. மௌனமாக இருப்பது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகு ஒருவரை உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார். இந்த மாதம் முழுவதுமே மற்ற கிரகங்களால் அந்த அளவிற்கு பயன் இல்லைங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிக்கு வாக்கு, தனம் ஆகிய இடங்களுக்கு சுகஸ்தானத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பது சமய சஞ்சீவினியாக தோஷங்களை போக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்குது. குடும்பத்தில் சிறு விஷயங்களுக்காக கூட அதிகமாக அலைச்சலையும் பிரயாசையும் பட வேண்டி இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை ஏற்க வேண்டிய ஒரு நிலை இருக்குது. மனைவியினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுங்க. கவலை அளிக்குங்க. வருமானம் திருப்திகரமாக இருந்தும் கூட செலவுகள் சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. எத்தகைய செலவையும் தவிர்க்க இயலாது. குறிப்பாக துலாம் ராசினியர்கள் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அது மட்டும் இல்லாம மனதில் நிம்மதி குறையுங்க. இக்காலகட்டங்கள்ல கடன் வாங்க வேண்டிய அவசியம் உண்டாகும். கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. காரணம், ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன், அந்த கடனை அடைக்க மற்றொரு கடன் என கடன் வளர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய வரவு மன மகிழ்ச்சி அளிக்குங்க. இக்காலகட்டங்கள்ல குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் சிறு சிறு சண்டை சச்சரவுகளும் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. அதே போல் உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொறுமையை கையாள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுத்துதுங்க. அதே போல இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சற்று சிரமமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஓய்வில்லாத உழைப்பும் சக்திக்கு மீறிய பொறுப்புகளும் பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. உடல் ஓய்விற்கு எஞ்சுங்க. உடல் நல குறைவினால் அடிக்கடி விடுப்பில் செல்ல நேரிடும். கவனமாக வேலை பார்த்தும் கூட தவறுகள் ஏற்படக்கூடும். தற்காலிக பணியாளர்கள் நிரந்தர பணி உத்தரவு தள்ளி போகுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை கிடைப்பது சற்று கடினம் தாங்க. இருந்தாலும் கூட கிடைக்கக்கூடிய வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து கூடிய விரைவில் நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல
முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குனி மாதத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. இந்த மாதத்துல சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பது சற்று கடினம் என்பதை கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. கூட்டாளிகளினாலும் தொழிலாளர்களினாலும் பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்குங்க. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கையில் உள்ளதை வைத்து சமாளிக்க வேண்டி இருக்கும். வருமானம் குறையும். புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் ஏமாற்றமே மிஞ்சுங்க. திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு எதிர்பார்த்திருந்த நிதி உதவி கிடைக்காமல் ஏமாற்றத்தை அடிக்குங்க. நடிகர்களும் நடிகைகளும் தங்கள் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது. அதே போல இயக்குநர்கள் உங்களை புறக்கணிக்க கூடுங்க. இந்த காலகட்டங்களில் ஒரு சில நற்பெயர்கள் களங்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கூடுமான வரையில் மிக முக்கிய அரசியல் பிரச்சனைகள் உங்களுடைய கருத்தை வெளியிடாமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கட்சியில் உங்களுடைய நலனுக்கு எதிரான சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கு. விழிப்புடன் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் துலாம் ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறைக்கு தொடர்புள்ள இதர கிரகங்களும் அனுகூலமாக இல்லைங்க. நினைவாற்றல் பாதிக்கப்படுங்க. தக்க தருணத்தில் படித்தவை மறந்து போகும். விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வரும் மாணவ மாணவியருக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட கொடுங்க. கூடுமான வரியில் சக மாணவ மாணவியருடன் உல்லாச பயணம் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. மானிட வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நமக்கு ஆபத்து காத்துள்ளதோ அத்தருணங்களை முன்கூட்டியே நமக்கு அறிவித்து நம்மை பாதுகாக்கும் வேலையை கிரகநிலை பார்க்கும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நாம் நடந்து கொள்வது அவசியம் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல் பணிகள்ல கடுமையாக உழைப்பு இருக்குங்க. ஓரளவு விளைச்சல் திருப்திகரமாக இருக்குங்க. எதிர்பார்த்ததை விட சற்று குறைவாகவே தாங்க இருக்கக்கூடும். கிரக நிலைகள் உங்களுடைய விளைபொருட்கள் சந்தை நியாயமான விலை கிடைக்குங்க. தனஸ்தானத்திற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால லாபம் திருப்திகரமாக இருக்குங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களை பொறுத்தவரையில் சுமாரான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பற்றிய கவலைகளும் மனதை அறிக்குங்க. விவாக வயதுள்ள கன்னியருக்கு வரன் அமைவது தாமதப்படும். வேலைக்கு முயற்சித்து வரும் பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைப்பது கடினம் தாங்க. இருந்தாலும் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த வேலையை அடிப்படையாக வைத்து கூடிய விரைவில் வேறொரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கூடிய விரைவில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதுவரை நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு வழங்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.